இந்த காலத்துல தேவன் கிரியை செய்யல. தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பாவம் இருக்கு பாருங்க, அந்த பாவத்தின் வல்லமையை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டார். அவர் அமைதியா இருந்துட்டாரு. பாவம் பெருகிருச்சு, சிந்தையில போராட்டம், பாவத்தின் செயல்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோமருடைய அடிமைத்தனம். இந்த நேரத்தை என்ன செய்யறன்னு தெரியல. அப்ப அவர்கள் வேதத்தை கருத்தாய் தேட ஆரம்பித்தார்கள், கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். சிலருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாவ போராட்டத்துக்கு, பாவ சிந்தனைக்கு கிறிஸ்து வந்தால் மாத்திரமே ஆத்தும ரட்சகர், ஆத்தும மீட்பர், ஆத்துமாவின் கண்காணி அவர் வந்தால் மாத்திரமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள்.